அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலே நமக்கு பெருமை தாங்கலை. இந்திய பொருளாதாரம் பிரமாதமாக போகுதாங்க. ஜிடிபி வளர்ச்சி சிறப்பாக இருக்குதான். வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாம் வந்து கொட்டுதான். நாம தான் உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரமாங்க. அப்போ நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா செய்தியில் பொருளாதாரம் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு பட்ஜெட் மட்டும் ஏன் டைட்டானிக் மாதிரி மூழ்குது? இதுதான் இந்தியாவின் ஒரு பெரிய மர்மம். நமக்கு ஒரு தியரி சொல்லி கொடுக்குறாங்க, ட்ரிகிள் டவுன் எக்கனாமிக்ஸ். அழகான தியரி. மேலே இருக்கிறவங்களுக்கு பெரிய தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், கோடீஸ்வரர்கள், இவர்களுக்கெல்லாம் நம்ம வரி சலுகை கொடுப்போம். இவங்க இன்னும் பணக்காரங்க ஆவாங்க. அதிலிருந்து வர்ற செல்வம் சொட்டு சொட்டா வழிஞ்சு கீழே இருக்கிற நம்ம மேலே வந்து விழும். மத்திய தர வர்க்கம், கூலி வேலை பார்க்குறவங்க, ஆட்டோ டிரைவர், காய்கறி விற்கிற அக்கா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அழகான படம் இல்லையா? கவிதை மாதிரி இருக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. இந்தியாவில் புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி வேலை செய்ய மறுக்குதுங்க. ஏன்னா செல்வம் கீழே வர்றதே இல்லை, அது மேலே போய்கிட்டே இருக்கு. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நாமெல்லாம் கீழே நின்றுட்டு வாயை திறந்துட்டு மேலேருந்து வந்து விழுகிற துளிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் வரவே வராது. இந்த மாயாஜாலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல 3 கதாபாத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் கதாபாத்திரத்தோட பேரு சூத்திரதாரி, தி ஆர்கிடெக்ட். அவரு தொழிலதிபர், ப்ரமோட்டர், கார்ப்பரேட் நிறுவனத்தின் தலைவர். இவருக்கு ஒரு ரகசியம் தெரியும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? லெவரேஜ். லெவரேஜ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அடுத்தவன் காசை வச்சு தான் பணக்காரன் ஆகிறதுக்கு பேர் தான் லெவரேஜ். நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு பேங்க்ல சம்பாதிச்சு வச்சிருக்கோமே, அந்த பணத்தை பேங்க்ல இருந்து கடனா வாங்குவாரு. லாபம் வந்தா அது இவருக்கு, ஒருவேளை நஷ்டம் வந்தா அது பேங்க்குக்கு, அதாவது நமக்கு. இது எப்படின்னா, ஹோட்டல்ல சாப்பிட்றதுனா பில்லு கட்டுறது நீ அப்படிங்கிற கதை தான். இவர் கண்ணாடி பில்டிங்கில் உட்காந்துட்டு சினர்ஜி, ஆப்டிமைசேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? செலவை குறை. யாரோட செலவை? அவரோட ஏசி செலவை இல்லை, உங்களுக்கு தர சம்பளத்தை. 2வது கதாபாத்திரம் மத்தியஸ்தர், தி பஃபர், நடுத்தர வர்க்கம். இவர் ரொம்ப பாவங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம். பாவங்க இவரு உழைக்கிறாரு. காலையில் 9 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் உழைக்கிறாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட லேப்டாப்பை மடியில் வச்சுட்டு வேலை செய்கிறாரு. ஏன்னா இவருக்கு இஎம்ஐ இருக்குங்க. இவர் வாங்கின வீடு இவருக்கு சொந்தம் இல்லை, பேங்க்குக்கு சொந்தங்க. இவர் ஓட்டுற காரு இவருக்கு சொந்தம் இல்லை, அதுவும் பேங்க்குக்கு தான் சொந்தம். இவர் ஒரு மாதம் வேலைக்கு போகலின்னா இவர் ரோட்டுக்கு வந்துடுவாருங்க. இப்போ சூத்திரதாரி ஒரு வித்தை பண்ணுவார். வருஷ கடைசியில் இவருக்கு 5% சம்பள உயர்வு கொடுப்பாருங்க. நீங்கள் உடனே வீட்டுக்கு போய் உங்கள் மனைவி கிட்ட சந்தோஷமாக, எனக்கு ஹைக் கிடைச்சிருக்கு, ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதே வருஷம் வெங்காயம் விலை 20% ஏறி இருக்கும், பெட்ரோல் விலை 15% ஏறி இருக்கும், உங்கள் பிள்ளைங்களோட பள்ளி கட்டணம் 20% ஏறி இருக்குங்க. இப்போ சொல்லுங்க, இது சம்பள உயர்வா? இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்த சம்பள குறைப்பா? நீங்கள் ஓடுற ட்ரெட்மில்லோட ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் நீங்கள் அதே இடத்துல தான் நிற்கிறீங்க. அதுதான் லெவரேஜ். உங்களை பிழிஞ்சு வர சாரில் தான் சூத்திரதாரி மேலே வைன் குடிச்சிட்டு இருக்கார். 3வது கதாபாத்திரம் அடித்தளம், த பேஸ். இவங்க இல்லைன்னா இந்த நாடே கிடையாது. ஆனால் இவங்கள தான் இந்த சிஸ்டம் ரொம்ப மோசமாக நடத்துதுங்க. இதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க, கிக் எக்கனாமி. கேட்க எவ்வளோ ஸ்டைலாக இருக்குல்ல? உனக்கு நீயே முதலாளி அப்படின்னு அடித்தளத்துக்கிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிஎஃப் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, லீவு கிடையாது. நீங்கள் 10 நிமிஷத்தில் பிரியாணியை டெலிவர் பண்ணலன்னா உங்களுக்கு காசும் கிடையாது.
இதுக்கு பேரு லேபர் சர்ப்ளஸ். இன்னொரு அழகான வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலைக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் வேலை தான் இருக்கு. அதனால சூத்திரதாரி எந்த நிபந்தனையும் விதிக்கலாம், எந்த சம்பளமும் சொல்லலாம், எந்த நியாயமுமே இல்லாம போகலாம். ஏன்னா ஏதோ ஒருத்தன் எங்கேயோ ரொம்ப தேவையில்ல அந்த நிபந்தனையை ஏத்துப்பான். ஒரு 20 வயசு பையன் பெத்தவங்களை காப்பாத்த 40 டிகிரி வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தராரு. நீங்க ஒரு ஸ்டார் கம்மியா கொடுத்தா அவனுக்கு அன்னைக்கு சோறு கிடையாது. சூத்திரதாரி என்ன பண்றாரு? பாத்தியா, நான் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்னு தன் காலரை தானே தூக்கி விட்டுக்கிறாரு. இது வேலை இல்லை தம்பி, இது நவீன அடிமைத்தனம். அடித்தளம் உழைக்க உழைக்க அந்த உழைப்பு லாபமா மாறி மேல இருக்கிற சூத்திரதாரிக்கு போகுது. ஆனா அடித்தளத்திற்கு கிடைக்கிறது என்னவோ அந்த பிரியாணி வாசனையும் டிராபிக் போலீஸோட திட்டும் மட்டும்தாங்க. இதுல இருக்கிறதுலே பெரிய சூழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த மத்தியஸ்தரையும் அடித்தளத்தையும் இந்த சிஸ்டம் சண்டை போட வைக்குதுங்க. அந்த டெலிவரி பையன் ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தா ஏசியில உட்காந்துட்டு இருக்கிற மத்தியஸ்தருக்கு கோபம் வந்துருங்க. என்னடா வேலை பார்க்குறீங்கன்னு கத்துவாரு. அதே மாதிரி அடித்தளம் நினைக்கும், இவருக்கெல்லாம் என்ன சொகுசா காசு வருது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிற வரைக்கும் மேல இருக்கிற சூத்திரதாரி ரொம்ப சேஃபுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் மேல பார்த்து ஒரு கேள்வி கேட்டா சூத்திரதாரியோட சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும். ஏன் விலைவாசி ஏறுது? ஏன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை? ஏன் எல்லா லாபமும் ஒரு சிலர்கிட்டயே போகுது? இந்த கேள்வியை கேட்க விடாம நம்மள சண்டை போட வைக்கிறாங்க. நமக்கு ரொம்ப விஷயங்கள் சொல்லித்தரப்படுதுங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா வெற்றி கிடைக்கும்னு சொல்லித்தராங்க. பொருளாதாரம் வளருதுன்னு சொல்லித்தராங்க. ஏழைகள் ஏன் ஏழைகளா இருக்கிறாங்கன்னா அவங்க உழைக்கிறது இல்லைன்னு சொல்லித்தராங்க. மத்தியதர வர்க்கம் ஏன் கஷ்டப்படுதுன்னா அவங்க அப்ஸ்கில் ஆகலன்னு சொல்லித்தராங்க. ஆனா கொஞ்சம் நிஜமான கணக்குகளை பார்க்கலாமா? 2014 முதல் 2022 வரை மேலே இருக்கிற 1% மக்களின் வருமானம் கிட்டத்தட்ட 40% அதிகமாக இருக்கு. அதே நேரம் கீழே இருக்கிற 50% மக்களின் வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா? வெறும் 2% தாங்க. மேலே இருக்கிற 1% பேரிடம் 40% நாட்டின் சொத்து இருக்குதுங்க. கீழே இருக்கிற 50% பேரிடம் வெறும் 3% சொத்து தான் இருக்குதுங்க. இது ட்ரிகிள் டவுன் இல்லைங்க, இது எதிர் திசையில் போற சுனாமி. பங்கு சந்தை நல்லா இருந்தா நாட்டின் பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனா இந்த பங்கு சந்தை இருக்கிறதே மேல இருக்கிற 10% பேருக்கு தாங்க. அது நம்ம ஆட்டோ டிரைவர் பொண்ணு பள்ளி கட்டணம் கட்ட முடியுதான்னு சொல்ல முடியாது. அது நீங்க 60 வயசுல ஓய்வு எடுக்க முடியுமான்னு சொல்லாது. அது கட்டட வேலையில் இருக்கிறவர் 1 வாரம் வெங்காயம் வாங்க முடியுமான்னு சொல்லாது. மத்தியஸ்தரும் அடித்தளமும் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா இந்த உழைப்பு மட்டும் போதுமா? போதாது. ஏன்னா சிஸ்டமே இப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, குறைஞ்ச செலவில் அதிக லாபம் எடுக்கிற மாதிரி. இதுல மோசமான விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் சகஜம் அப்படின்னு நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். பணக்காரங்க பணக்காரங்களா இருந்தா அது அவங்களுக்கு தகும். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க உழைக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என் நண்பர்களே. மத்தியஸ்தரும் அடித்தளமும் பின்தங்கிட்டு இல்லை, அவங்கள பின்னுக்கு தள்ளுறாங்க. ஏனிய மேல இருந்து இழுத்துட்டு ஏறுங்க ஏறுங்க உழைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ள வழியை தேடுவோம். நாம லெவரேஜ் செய்யப்படுறோம்னு சொல்லி முதல்ல ஒத்துக்கணும். உண்மை எப்பவுமே வெளிப்படையா இருக்காது, அது அடிக்கடி சின்ன எழுத்துல ஃபைன் பிரிண்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை படிக்க நமக்கு நேரம் இருக்காது, அதை விளக்குறதுக்கு யாரும் நமக்கு வரவும் மாட்டாங்க. ஏன்னா இது குட்டி கதை இல்லை, நிதர்சனம். நாம உழைக்கிற உழைப்பு நமக்கு சொத்து சேர்க்கல, யாரோ ஒருத்தரோட சாம்ராஜ்யத்தை உயர்த்துது. மத்தியஸ்தரையும் அடித்தளத்தையும் பிழிஞ்சு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜூஸ் போடுற இந்த சிஸ்டம் இருக்கே, இதுதான் இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய சூழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துப்போம், அதை அலசி ஆராய்வோம். கஷ்டமான பொருளாதார வார்த்தைகள் இருக்காது, சிம்பிளா பேசுவோம், ஆனா நிதர்சனமா பேசுவோம்.
கொஞ்சம் காமெடியாகவும் பேசலாம், இல்லாட்டி இந்த வழியை நம்மால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் ஒரு மத்தியஸ்தராக இருந்து களைச்சி போயிருக்கீங்களா? உங்கள் மனசு அடித்தளத்தின் கஷ்டத்தை நினச்சி கலங்குதா? உங்கள் சம்பள பிடித்தாலை பார்த்து இவ்வளவுதான் தோணி இருக்கா? டிவி நியூஸை பார்த்து இவங்க வேற ஏதோ உலகத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு தோணி இருக்கா? உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஏன்னா தனித்தனி முணுமுணுப்பை விட ஒட்டுமொத்த குரலுக்கு சத்தம் அதிகம். சரி, காஃபி ஆறி போச்சு. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் கசப்பான உண்மைகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது குட்டி கதையல்ல, நிதர்சனம். எங்களோடு இணைந்திருங்களே அன்பு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.